குருப்யோ நமஹ நமோ நமஹ. 7வது செஷன் லலிதா திரிஷதி. அம்பாள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம்ல. இப்போ எனக்கு இதை பற்றி பேசும்போது மாணிக்கவாசகரோட திருவாச்சக்கத்தை தான் நான் வருது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி ஞான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாக்கி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துபவனே. எல்லாமே அம்பாள் தானே. வானாகி வானமும் அவதான், மண்ணமும் அவதான், வழி காற்றும் அவதான், ஒளியும் அவதான். ஊனாகி ஊனாகினாக்க உடலும் அவதான், உயிரும் அவதான். உண்மையும் அவதான், உண்மை இல்லாமல் இருப்பதும் அவதான், மாயையும் அவதான். கோனாகி எல்லாத்தையும் ஆள்றவளும் அவதான். யான் எனது என்னோடு நான் என்னோடு மமக்காரம் அகங்காரம்லாம் இருக்கிறவளெல்லாம் கூத்தாட்டுவா ஆனாக்கி அவளெல்லாம் ஆட வைக்கிறது, கண்ட்ரோல் பண்ண வச்ச அப்படியே நின்றுருக்கிற ஒரு தாயை போல என்ன சொல்லி வாழ்த்துறது? 300 நாமம் போருமா இதை நம்ம இன்றைக்கி பேசுகிறது. அன்றைக்கி மாணிக்கவாசர் அன்றைக்கே திருவாச்சகத்தில் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அம்பாளை எவ்வளோ சொன்னாலும் காணாது, ஆனால் அதில் என்ஜாய் பண்ணணும். ஸோ எல்லோரும் ஆனந்தமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். குருப்யோ நமஹா நமோ நமஹா. நிறைய கற்றுக்கலாம். லைஃப் ரொம்ப ஷார்ட், பபுள். நேற்றுக்கு இருக்கிறவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி காலையில் இருந்தவங்க இல்லை, இப்போ இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இருப்பாங்களா சொல்ல முடியாது. அப்போது என்ன செய்யணும் நம்ம? ஏன்னா பைசா டைம் மட்டும்தான், பைசா கொடுத்து ரீவைண்ட் பண்ணவே முடியாது. ஸோ ரீவைண்ட் பண்ணி நான் பார்க்குறேன், ரீப்ளே பார்க்குறேன் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மூமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு செம்மையாக நடத்துகிறீர்கள் இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருந்தாலும் நம்ம டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களையே இருக்கணும். ஸோ இந்த லலிதா திரிஷதி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக கிடைக்கிறது. நீங்களே இப்போ இது 7வது செஷனில் ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும் லைஃப்பில். கண்டிப்பாக நடந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ கூப்பிட்டு சொல்லுங்க. என்னன்னாக்கா உங்களுக்கு மனுஷர்கள், நல்ல மனுஷர்கள் உங்கள் கூட வரதா உணருவேங்க, அல்லது நல்ல மனுஷர்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிறத கண்டுபிடிப்பேங்க, ரெகனைஸ் பண்ணுவேங்க, ஐடென்டிஃபை பண்ணுவேங்க. சத்சங்கத்துவம். நல்ல மனுஷர்கள் ஓ இந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷன், இதுவரை கண்டிக்கவே இல்லையே, அவர் கூட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் எத்தனை பேருக்கு நல்ல மனுஷனாக இருக்கேன் அப்படின்னு வரும். ஸோ சத்சங்கத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும், இருக்குது உங்களுக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணுவேன். நல்ல நல்ல புஸ்தகங்கள்லாம் வரும், நல்ல நல்ல மெட்டீரியல்லாம் படிப்பேன். ஏன் இவ்வளோ நாளாக வரல? அதான் அம்பாளோட அருள் வந்துடுது உங்களுக்கு. அம்பாளோட அருள் வந்துடுதுனாக்க நல்ல இடத்துக்கு போவேள். டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். அனாவசியமாக அந்த காசிப் வாங்கல்ல, ஒருத்தர் இல்லாத போது அவரை பற்றி நெகட்டிவாக பேசுவதல், தாழ்த்து பேசுவதல். ஒருத்தர் இல்லாத போது அவங்கள உயர்ந்து பேசுறது தப்பே கிடையாது, அது உண்மையாக இருந்தால் ஓகே. ஆனால் ஒருத்தர் இல்லாத போது அவரை தாழ்த்தி பேசுவது நின்றுவிடும், கண்டிப்பாக நின்றுவிடும். அதனால் ஒரு பயனும் கிடையாது. நம்ம தான் எனர்ஜி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மற்றவங்களை தாழ்த்தி பேசும்போது நம்மளும் தாழ்த்து போகிறோம். நம்மளுடைய எனர்ஜி, நான் சொன்னல, ஆக்சிடோசின், டோப்பமைன், செரோட்டினின் இதெல்லாம் குறையும். அப்போ என்னடா எனக்கு கொஞ்சம் லோவாக இருக்குன்னு பார்த்தா அன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம இன்னொருத்தரை பற்றி தாழ்த்தி பேசியிருப்போம். நம்மளுக்கு புரியலை, அவ்வளோதான். ஒரு ஆள் அது சொன்னால் அயோக்கியா புருஷோ ராஸ்தி அமந்தரம் அக்ஷரம் நாஸ்தி நாஸ்தி மூலம் அனௌஷதம் அயோக்கிய புருஷோ நாஸ்தி ஜோஜக தத்ர துர்லபக. ஒருத்தரும் யூஸ்லெஸ் கிடையாது. நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியல. ஒரு ஸ்க்ரூ டிரைவர், இந்த செட் ஆஃப் டூல்ஸ்லாம் இருக்குது, அது நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா அதுக்காண்டி அது மோசம் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியாத மற்றவங்களாம் என்ன அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மண்ணிலேருந்து ஒரு குயவன் எப்படி ஒரு அழகாக கலசத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். அது யார் யாருக்கு எங்கே இருக்கோ அது யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான். ஒரு எறும்பையோ ஒரு கொசுவோ பாருங்க, அது பண்ணுற வேறையை பாருங்க. ஒரு பறவை கூடு கட்டுறதை பாருங்க, தூக்கணாங்குருவியோட பக்கம் முடியுமா? என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ ஒரு எறும்புக்கும் ஒரு தூக்கணாங்குருவிக்கும் கடவுள் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கன்னா எதுக்கு முட்டாள்தனமாக யூஸ் இல்லாமல் ஒரு பொருள் இருக்க முடியுமா? ஸோ இனிமேல் ஒருத்தரை தாழ்த்தி பேசும்போது இதெல்லாம் நினைவு வரும் உங்களுக்கு. சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால நினைவு சரி நான் இவரை தாழ்த்தி பேசுகிறேன்னா எனக்கு ஏதோ புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பார்த்தோம் இல்லையா, வானாகி மண்ணாகி எல்லாமே அம்பாள் தானே. அப்போ நீங்கள் யாரை தாழ்த்தி பேச முடியும்?
தாழ்த்தி பேசுகிறீங்கன்னா உங்களோட புரிதல் குறையதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சத்சங்கத்தம் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள், அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நீங்கள் நல்லவருக்கு நல்ல மற்றவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும். நீங்கள் நிறைய பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் அடுத்த போஸ்டிங்கில் சொல்கிறேன் யார் யாருக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஸோ சத்சங்கத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 101க்கு போகலாமா? ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹகார ரூபாயே நமஹா. ஹகார ரூபாயனா தைரியசாலி, வீரம் மிகுந்தவள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹலத்ரிக் பூஜிதாயே நமகா. அந்த உழவன், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இதான் சொல்லுவோம் ப்ளவ், அதை கையில் வச்சுருக்கிறவனால் பூஜிக்கப்பட்டவள், அந்த பலவராமனால் பூஜிக்கப்பட்டவள். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரின ஈக்ஷனாயே நமகா. அவள் பார்வை வந்து எப்படின்னா ஒரு டியர், மானை போல இருக்கும். ஏன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட் லுக்காக உடையவள். தன்னுடைய டிவோட்டியெல்லாம் ரொம்ப அன்பாப்பா. ஒரு அம்மா தானே குழந்தைகளை அப்படி பார்ப்பா, அன்பாக இருப்பாள், கருணை உள்ள பார்வை உடையவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரப்பிரியாயே நமகா. சிவனுக்கு பிடித்தவள், சிவனால் ரொம்ப பிடிக்கப்பட்டவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹர ஆராத்தியே நமகா. சிவனால் துதிக்கப்பட்டவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரி பிரம்மா இந்திர வந்திதாயே நமகா. எல்லாரும் அவளை புகழ்ச்சி பண்ணி அவளை வந்தனம் பண்ணுறவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹய ஆரூடா சேவித அங்கை நமகா. ஹய ஆரூடானாக்கா அந்த ஹார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ஸ் ஆர்மியோடு கமாண்டிங் பவர். அந்த ஹய ஆரூடாவே அம்பாளை வந்து சர்வ் பண்ணுவாளாம். அவ்வளவு என்னது புகழ் பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹயமேத சம் அர்ச்சிதாயே நமகா. ஸோ அவளை யார் என்ன பண்ணுறாங்க, அஸ்வமேத யாகத்தில் அவளை வந்து ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் கொடுத்து அவங்கள வேண்டிக் கொள்கிறாங்க, ஒர்ஷிப் பண்ணுறாங்க. ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரியஷ வாகனாயே நமக. ஹரியஷன்னா லயன், லயனை தனது வாகனமாக உடையவள். துர்கா வந்து லயனில் தானே இருப்பான். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹம்ச வாகனாய நமக. ஸ்வான் வந்து வாகனமாக இருக்கிறவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹத தானவாயே நமக. தானவான டீமன்ஸ், அசுரர்களெல்லாம், இந்த பண்டாசுரன் எல்லாம் கொன்னவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹத்யாதி பாப சமன்யே நமகா. ஏதாவது பாவம் பண்ணினா அதை போகக்கூடியவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரிதஸ்வ ஆதி சேவிதாயே நமகா. ஹரித்னா கிரீனு, அஸ்வன குதிரை. கிரீன் குதிரை யாருக்கு உண்டு? இந்திரன் போன்றவர்களால் சேவிக்கப்பட்டவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரித கும்ப உத்துங்க குச்சாயை நமகா. அவங்களுடைய பிரெஸ்ட் வந்து எப்படி இருக்குனாக்க எலிவேட்டடாக இருக்குது. இந்த தலை, யானையோட தலையில் இருக்கிற அந்த ஹம்ப் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த உலகத்துக்கே ஃபீடு பண்ணுறாளே அம்பாள், அம்மா தானே, உலகத்துக்கே அம்மா தானே. ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹஸ்தி கிருத்தி பிரிய அங்காய நமகா. யானை தோலில் அதை ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறதுல பிரியம் உள்ளவள். அது ஏன்னா அந்த யானை தோல் என்ன காட்டுறதுன்னா ஸ்ட்ரென்த்து காட்டுறது, அவங்களுடைய ஃபெரோசிட்டியை காட்டுறது. ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரித்ரா குங்கும அதிக்தாயை நமகா. அப்போது அந்த ஹரித்ரா குங்குமம் எல்லாம் பூசிப்பவள். டர்மரிக், மஞ்சள், குங்குமம் எல்லாம் போட்டுக்குவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரியஸ்வ ஆதி அமர அர்ச்சிதாயே நமகா. இந்திரன் போன்ற அமரர்களால் அர்ச்சனை பண்ணப்படுபவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹரிகேஷ சக்யை நமகா. ஹரிகேஷன காமேஷனுடைய தோழி. ஓகே, அப்புறம் ஹரிகேஷனாக்க யார்? கோல்டன் க்ரீன் கலரில் இருக்கிறவ, அதான் சிவனோட தான், சிவனுடைய ஃப்ரெண்டு. ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹாதி வித்யாயை நமகா. இந்த மந்திரங்கள் வந்து ஹால ஆரம்பிக்கிற மந்திரம் அகஸ்தியரோட ஒய்ஃபால் அது வந்து பூஜிக்கப்பட்டது. அதுக்கு வந்து லோபாமுத்ராவால் வந்தது. அந்த மாதிரி வித்யைக்கு அவளால் இந்த அது வந்து லோபமுத்ரா, அதனால் அப்படி அந்த மந்திரத்தினால் பூஜிக்கப்படுபவள். ஓமைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹாலாமத ஆலாசாயே நமகா. ஆலான என்னன்னாக்கா அந்த இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க், அந்த ஓஷன் ஆஃப் மில்க்லேருந்து வருது இல்லையா, அதில் வந்து அதை குடித்து அதில் ஆனந்தமாக இருப்பவள் அப்படின்னு இருக்குது. ஸோ 120 வரை வந்து பார்த்துட்டோம். இப்போ இது வரை கடவுளுடைய அனுகிரகத்தினால இப்போல்லாம் உள்ள 20 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அடுத்த போஸ்டிங்கில் வந்து 121 140 பார்க்கலாம். நன்றி. குருப்யோ நமகா. நமோ நமகா.